ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பெரியவர் முதல் சிறியவர் வரை கேட்க படிக்க ஆர்வமுள்ள கதை தெனாலிராமன் கதை. கதையின் தலைப்பு கரும்பு. கதைக்குள்ள போலாமா? விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். இதை பார்த்த மற்ற அரசவையினருக்கு தெனாலிராமன் மீது பொறாமை ஏற்பட்டது. அவர்கள் அடிக்கடி, அரசே, எங்களிடம் என்ன குறை? நீங்கள் ஏன் எங்களை விட தெனாலிக்கே அதிக முக்கியத்துவம் தருகிறீர்கள் என்று கேட்டனர். இதற்கு பதில் அரசரின் சிரிப்பு தான். ஒரு நாள் தெனாலி விடுப்பில் சென்று இருந்தான். அரசர், அமைச்சர், சேனாதிபதி முதலானோர் மாறுவிடத்தில் நகர்வலம் சென்றனர். பேசிக்கொண்டே ஒரு கிராமத்தை அடைந்தனர். ஓர் இடத்தில் சில விவசாயிகள் அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தார் அரசர். அவர்களிடம் சென்று, நாங்கள் வெளிநாட்டினர், உங்களை இந்நாட்டு அரசர் சரியாக கவனித்துக் கொள்கிறாரா என்றார். உடனே அனைவரும் அரசரை புகழ்ந்தனர். பிறகு அரசர் ஒரு முதிய விவசாயியிடம் அதே கேள்வியை கேட்டார். உடனே அவர் அங்கிருந்து எழுந்து எங்கோ போய்விட்டு பிறகு திரும்பி வந்தார். அவர் கையில் ஒரு நீண்ட கரும்பும் இருந்தது. அதை அவர் இரு கையாலும் ஒடித்தவாறு, ஐயா, எங்கள் அரசர் இதை போன்றவர் என்றார். அவரது பதில் அரசருக்கு ஆச்சரியத்தை தந்தது. அமைச்சரை திருப்பி பார்த்தார். ஆனால் அமைச்சரோ, அரசே, அவர் உங்களை அவமானப்படுத்துகிறார். அவர் எங்க அரசர் பலவீனமானவர், எவரும் அவரை எளிதில் வீழ்த்தி விடலாம் என்பதை குறிக்க கரும்பை ஒடித்து காட்டினார் என்றார். இதை கேட்டதும் அரசருக்கு ஆத்திரமும் அதிக கோபமும் வந்தது. அவர் ஏதோ கூற வந்தார். அப்போது பின்னாளிலிருந்து தலைப்பாக்கை கட்டிய ஒருவர் எழுந்து, கோபப்படாதீர்கள் தயாநிதியே, இப்போது கிழவர் கரும்பை உடைத்து அரசர் கரும்பு போல் மேல் இருக்கும் கசப்பு இடையில் இனிப்பும் உடையவர் என்பதை உணர்த்ததான் இப்படி செய்தார் என்று கூறிக்கொண்டே தனது பொய்த்தாடியை எடுத்தார். அது வேற யாருமில்ல, தெனாலிராமன் தான். அரசே, என்னை உங்களால் கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் நான் உங்களது பணியாள். என்னால் உங்களை விட்டு எப்படி பிரிந்து இருக்க முடியும் என்றார். அதை கேட்ட அரசர் சிரித்து விட்டார். தெனாலியை கட்டி அணைத்து கொண்டு, நான் உன்னிடம் பிரியம் வைத்திருப்பதற்கு காரணமே இதுதான் என்று புகழ்ந்தார். இதை கேட்டு கொண்டிருந்த அமைச்சர், ராஜகுரு மற்றும் சேனாபதிபதிக்கு அவமானமாக போய்விட்டது. அதன் பிறகு அரசவையில் தெனாலியின் மதிப்பு மேலும் அதிகரித்து விட்டது. நன்றி. மீண்டும்